அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல சூரியன் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 12 பாவகங்கள்லையும் சூரிய பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ இந்த பலன்கள்ல பாத்தீங்கன்னா, சொல்ற எல்லா பலனும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. ஆனா அதுல சொல்லக்கூடிய 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய மற்ற கிரக சேர்க்கை. இப்போ இந்த பதிவுல சொல்லக்கூடியது சூரியன் மட்டும் அங்க இருந்தால் இந்த பலன்கள், அப்படி இருந்தால் இந்த பலன்கள் எல்லாமே சரியா இருக்கும். அப்படியே இருந்தாலும் சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்தும். அந்த சூரியனோட மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமா அல்லது 2 கிரகமோ அல்லது 3, 4, 5 கிரகமோ சேர்ந்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள்ல மாறுபாடு இருக்கும். சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் ஒருத்தருக்கு சரியா இருக்காது. இதுல சொல்லக்கூடிய 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. இப்போ ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னத்துல சூரிய பகவான் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும். எப்பவுமே ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய முக அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா அந்த முக பிரகாசம், ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய முகம் எப்படி, சில பேருக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், சில பேருக்கு குறைவான அந்த பிரைட்னஸ் அப்படின்றது இருக்கும். அது அந்த லக்னத்துல சூரிய பகவான் எந்த அளவுக்கு பலமா இருக்கார் அப்படின்றத பொறுத்து. இப்போ மேச லக்னம் அப்படின்னா சூரியன் அங்க உச்சமாயிருவார். சிம்ம லக்னம் அப்படின்னா ஆட்சி ஆயிடுவார். அதே துலாம் லக்னம் அப்படின்னா சூரியன் நீச்சமாயிருவார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் முகம் பளிச்சுன்னு இருக்கிறதும் இல்லாமல் போறதும், அல்லது குறைவு அளவீடுகள் குறைவா இருக்கிறது. முகம் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா லக்னத்துல சூரியன் இருக்கணும். இப்படி லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுயமரியாதை சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யாருக்கிட்டையுமே தனக்கு உண்டான மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. இவங்களுடைய குணம் அப்படின்றது சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியதா கண்டிப்பா இருக்கும். மனசாட்சியோட நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆளுமை திறன், ஆளுமை தன்மை அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். இப்ப இவங்க கிட்ட சுயநலம் அப்படின்றத விட தன்னுடைய நிலை, தன்னுடைய மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத கண்டிப்பா இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் நிலை அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா உள்ள மாதிரி தான் இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கண்ணாடி போடக்கூடிய கட்டாயம் வரும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல. அது எப்ப வரும் அப்படின்றத தசா புத்திகள் நிர்ணயிக்கும். அடுத்தது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தலையில என்ன இருக்கு? முடி இருக்கு. சில பேருக்கு முடி கொட்டி போயிடும், அல்லது சில பேருக்கு முடி நரைச்சிடும் சீக்கிரமே. இது சம்பந்தப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே அதிகமா இருக்கிறவங்களாதான் இருப்பாங்க. மற்றவங்களை விட எல்லாத்துக்கும் இருக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றது வாழ்க்கையில. ஆனா மற்றவங்களுக்கு சராசரி மனிதனுக்கு இருக்கிறத விட இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகணும்ன்ற ஒரு திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம். அரசு சார்ந்த வகையில கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கும். அதிகார குணமும் ஓரளவு இவங்க கிட்ட இருக்கத்தான் செய்யும். தொழில் சார்ந்த வகையிலையும் இவங்க தனியா ஸ்பெஷலா தெரியக்கூடிய அளவுக்கு தான் ஒரு தொழிலை இவங்க செய்வாங்க. இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்க பேரை சொன்னா தனியா தெரியும், அந்த மாதிரிதான் இருப்பாங்க.
சொந்தமா தொழில் பண்ணாலுமே இவங்க தனியா தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. இப்போ இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி இவருக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு தனித்தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை வர்க்கத்தினால, அரசியல் சார்ந்த வகையினாலையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில ஒரு சிக்கல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணவம், ஒரு தான்ற அகந்தை, இதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் நான் இருக்கும்னு சொல்ல வரல, குறிப்பிட்ட சில பேத்துக்கு. இப்ப பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னு வைங்க, லக்னத்துல சூரியன் இருந்து ஒரு 3-4 மொத்தமே இருக்கிறது 5 பாபகிரகம் தான். அதுல சூரியனும் ஒரு பாபகிரகம், மீதி இருக்கக்கூடிய 4 பாபகிரகமோ அல்லது 2 பாபகிரகமோ லக்னத்துல இருக்கக்கூடிய சூரியனோட பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா ஆணவம், அகந்தான் என்கின்ற அகந்தை இருக்கும். இது குறைவா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப அதிகமானுச்சுன்னா வாழ்க்கையில அதிகமா பிரச்சனையை சந்திக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்க தன்னுடைய கருத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி ஏத்துக்கலனா கண்டிப்பா இவங்களுக்கு கோபம் வந்துடும். பொதுவா ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாருடைய மனசிலையும் ஞாபகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த சுயநலம், ஒரு தான் என்கின்ற அகந்தை, பாபகிரக சம்பந்தம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சுக்கிட்டா இவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், இருந்தாலுமே அந்த குடும்பம் சார்ந்த வகையில இவர் அதிகமா ஆதிக்கம் செலுத்துவார். அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்காது. பேச்சு கொஞ்சம், சில பேர் பாருங்க மனசளவுல ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா சிடுசிடுமே பேசுவாங்க. அந்த பேச்சுல கொஞ்சம் ஆணவம் அப்படின்றது கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆனா இவங்க எப்படி பேசினாலும் உண்மையை பேசுவாங்க, சத்தியத்தை பேசுவாங்க, நல்லதை பேசுவாங்க அதிகமா. இந்த பணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க வாழ்நாள்ல ஒரு பெரிய அமௌண்ட இழக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப அது சார்ந்த விஷயத்துல எப்பவுமே கவனமா இருந்துக்கணும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த வகையிலையும், உத்தியோகத்துல இருக்காங்கன்னா பெரிய பதவி கிடைச்சு, அது அரசியல் இருந்தாலும் சரி ஒரு பெரிய பதவி கிடைச்சி அது மூலமா ஒரு வருமானம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 2ஆம் பாவகத்துல சூரியன் பலமா இருந்துட்டாருன்னு வைங்களேன், கண்டிப்பா இவங்களுக்கு வாழ்க்கையில நிலையான சொத்து சுகம் அமைஞ்சே தீரும். சமூகம் சார்ந்த வகையில இவங்களுக்கு எப்பவுமே பொது வாழ்க்கையில கௌரவம், புகழ், அந்தஸ்து, தந்தை வழியினால, இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படின்றது இருக்கும். கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில வரும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பா ஒரு செல்வாக்கான குழந்தைகளா வளருவாங்க, வாழ்வாங்க. இப்போ இந்த 2ஆம் பாவகம் உச்சமாவோ அல்லது ஆட்சியாவோ இருக்கிற மாதிரி அமைஞ்சிட்டா இவங்களுடைய குடும்பம், பணம் சார்ந்த விஷயத்துல, இவங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்துல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். இந்த குரு அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்டாங்கன்னு வைங்களேன், குரு சந்திரன் 2 பேரும் சம்பந்தப்பட்டாலும் சரி அல்லது யாராவது ஒருத்தர் சம்பந்தப்பட்டாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க பேச்சு இனிமையா பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க, அறிவு பயங்கரமான ஒரு ஜீனியஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாளியா இருப்பாங்க, நல்ல பேரும் கண்டிப்பா கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில. சூரியன் பாவகிரக சம்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும்?
அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல எப்பவுமே சண்டை சச்சரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய பேச்சு அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த பாவகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னா, அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் சரி அல்லது பார்வை இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்ததா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? இவங்க எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தைரியமானவங்களா இருப்பாங்க. இந்த சூரியன் 3ஆம் பாவகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம், எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் சரி அதை எடுத்து நிற்கக்கூடிய மன தைரியம் இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள நேருக்கு நேராதான் சந்திப்பாங்களோ இல்லையா, குறுக்குறிலாம் போய் வேற ஒரு வகையில அவங்கள பழி வாங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. எதுவா இருந்தாலும் நேரடியாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இளைய உடன்பிறப்பு பாவகிரக சம்பந்தம் அதிகமாயிருச்சுன்னா இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்களால ஒரு பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு இருக்காது. அப்படி பாவகிரக சம்பந்தம் இல்லாமலே இருந்தாலுமே இந்த இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த வகையிலையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இளைய உடன்பிறப்பு தம்பியோ அல்லது தங்கச்சியோ இவங்க வகையிலையோ அல்லது அக்கம் பக்கத்து சார்ந்த வகையிலையோ இவங்க ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு அதிகாரத்தன்மையோட தான் இருப்பாங்க. அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இப்ப இந்த சூரியன் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுத்து திறன், ஒரு விஷயத்தை எழுதணும்னா எவ்வளவு நாளும் உட்கார்ந்து எழுதுவாங்க, எவ்வளவு நேரம் எழுதுனாலும் எழுதுவாங்க, எத்தனை பக்கம் எழுத சொன்னாலும் எழுதுவாங்க. பேச்சு திறமை, எவ்வளவு நேரம் பேச சொன்னாலும் பேசுவாங்க. கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். கலைனா என்ன, இந்த சினிமா துறை இது ஒரு கலைதான், மீடியா இது சார்ந்த வகையில ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வேலை இவங்களுக்கு கிடைக்குதுன்னா, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலையெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த வேலையை ரொம்ப ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ள பயணம் போறது அடிக்கடி இவங்க வாழ்க்கையில் நடக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த வகையில இந்த மீடியா சம்பந்தப்பட்டதுல, அரசு துறை சார்ந்ததுல, அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலை பதவியில ஒரு நல்ல மேன்மையான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிடைக்குமானா எல்லாத்துக்கும் கிடைக்காது. எது மூலமா ஒருத்தருக்கு வருமானம் வரணும்னு ஜாதக அமைப்பு இருக்கோ அந்த வகையில எது அமைதோ அது சார்ந்த வகையில கிடைக்கும். இவங்க வட்டாரத்துல இவங்க சமுதாயம் சார்ந்தவர்கள், அதாவது இவங்க வட்டாரத்துல இவங்க இருக்கக்கூடிய வட்டாரத்துல இவங்க பேரை சொன்னா இவரு தனியா தெரிகிற மாதிரி இருப்பார். இவங்களும் பாத்தீங்கன்னா சுய கௌரவம், அந்த சுய மரியாதை எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இவங்க அடுத்தவங்ககிட்ட கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டாங்க. அன்பா சொன்னா எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. ஆணவமா சொன்னா எதையுமே கேட்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அப்படித்தான் இருப்பாங்க. தன்னம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். அதனாலே என்ன ஆகும், குடும்பத்துல தன்னுடைய கருத்து தான் சரி, தான் சொல்றதுதான் சரி, தான் சொல்றதுதான் செய்யணும் வரக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு புரிதல்ன்றது இவங்களுக்கு இருக்காது. இருக்கும், ஆனா அதுல பெரிய அளவுல ஒரு குறைபாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில இவங்களால அவங்களுக்கு ஒரு தைரியம் அப்படின்றது இருக்கும். இப்ப இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த கை சம்பந்தப்பட்டதுல தோள்பட்டை, மார்பு இது சம்பந்தப்பட்டதுல எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை செய்யணும்னா சூப்பரா டக்கு டக்குன்னு வேகமா செய்வாங்க. ஆனா சீக்கிரம் பாத்தீங்கன்னா டயர்டாகி போயிட்டு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். தைரியம் அதிகமா இருக்கும், திறமையும் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலேயே இவங்க வாழ்க்கையில ஓரளவு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும்.
ஆனா பாவகிரக சம்பந்தம் அதிகமா இருந்துருச்சு அப்படின்னா உடன்பிறப்பு சார்ந்த வகையில அதிகமான ஒரு பிரச்சனையை சவால்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? 4ஆம் பாவகம் அப்படின்னாலே மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் தாய் மன நிம்மதி இதெல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த 4ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? தந்தை அப்பா வகையில தந்தையோட ஆதரவு இவங்களுக்கு அதிகமா கண்டிப்பா இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில ஒரு தொடர்பு ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பதவி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தசாபுத்தி ஒத்து வரணும், அப்பதான் கிடைக்கும்ன்றத அடிப்படை. தசாபுத்தி ஒத்து வந்திருந்தா கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட வயசுல கிடைச்சே தீரும். இவங்களுக்கு மேல்நிலை கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுது அப்படின்னா அதுல சூப்பரா படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. அரசியல் சார்ந்த வகையில எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் நல்லபடியா வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல சிறப்பான ஒரு நபர் யாருன்னா அது இவங்க தான். இவங்களுக்கு வாழ்க்கையிலையும் இந்த சமுதாயம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் இது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இப்படி இருந்தாலுமே இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல்நிலை கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்படி அது பாதிக்கலையா ஒரு பிரிவினை ஏற்படும். ஏதோ ஒரு வகையில குறை அப்படின்றது தாய் வர்க்கத்துல கொடுக்கும். ஆனா இந்த 4ஆம் பாவகத்துல சூரியனோட எந்த ஒரு சுபகிரகமும் சேர்ந்து இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அது இன்னும் அதிக சிக்கலை தான் கொடுக்கும். மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் ஒரு மன அமைதி மனநிலை சமநிலை இல்லாம போறதுன்றது இவங்களுக்கு இருக்கும். பாவகிரக சம்பந்தம் அதிகமாயிட்டாலோ அல்லது சூரியனோட சுபகிரகம் சேர்ந்து இந்த 4ஆம் பாவகத்துல இருந்துட்டாலோ வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு தகராறு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சூரியனோட பாவகிரகங்கள் பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி. சுபகிரகம்னா யாரு? குரு புதன் சுக்கிரன் சந்திரன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு கோபம் வரும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், இருந்தாலுமே திடீர்னு இவங்க கோபப்படுறவங்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய உறவுகள் அடிக்கடி ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு மனநிலையை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாவகிரக சம்பந்தம் அதிகமாச்சுன்னா இந்த மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். அரசியல் சார்ந்தவர்கள் தடைன்றது இருக்கும். இந்த பாவகிரக சம்பந்தம் அதிகமான இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா தான் தான் ஹெட்டு நான் தான் இந்த குடும்பத்துல பெரியாள் அப்படின்ற ஒரு மனநிலையோடயே வாழ்வாங்க. இவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் இல்ல அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் இவங்க இருப்பாங்க. அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அம்மாவோட என்னதான் பாசம் இருந்தாலும் அன்பு பாசம் காதல் நேசம் இருந்தாலும் கருத்து வேறுபாடுன்றது அம்மாட்ட இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பாவகிரக சம்பந்தம் அதிகமாச்சுன்னா வரக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு ஆறுதல் சொல்றவங்களாவோ அல்லது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களாவோ இருப்பாங்க. ஆனா தான்ற ஒரு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த பாவகிரகம் சம்பந்தம் அதிகமாகி அல்லது சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்து நாள்ல இருந்தா இந்த பலன் நல்ல இப்ப சொன்ன கடைசியா சொன்ன நெகட்டிவ் பலன். பாசிட்டிவ் சொன்னதெல்லாம் சூரியன் மட்டும் அங்க இருந்தால் அதுவும் அளவீடுகள் அந்த சூரியன் எந்த அளவுக்கு பலமா இருக்காரோ அதை பொறுத்துதான் அமையும். ஆனா கண்டிப்பா அந்த பலன்கள் இருக்கும், இல்லாம இருக்காது. அடுத்ததா லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? புத்திசாலித்தனம் நுண்ணறிவு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கக்கூடிய திறன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்டதுல ஆர்வமும் அதிகமா இருக்கும். அறிவு சார்ந்த துறைகள்ல இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா தான் கடமைக்கு வேலை செய்யாம அறிவுபூர்வமா செய்யக்கூடிய வேலை சிந்திச்சு செய்யக்கூடிய வேலை அது சார்ந்த வகையில கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் கலை சம்பந்தப்பட்ட துறைகள்ல
அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். தந்தை வர்க்கத்தினால ஒரு உயர்வு, ஒரு ஆதரவு, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில, பொது வாழ்க்கையில, இது சார்ந்த வகையில இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட வாழக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்ட கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அது சார்ந்த வகையில ஒரு கருத்து வேறுபாடுனால சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க. தன்னம்பிக்கையோட ஒரு தலைமை தாங்குற ஒரு பண்பு இவங்க கிட்ட இருக்கும். தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். தான் யாருன்னு சொன்னா, தன்னோட பேரை சொன்னா அந்த ஊருக்கே தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம், மேலான எண்ணம் இவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றதுதான் சரி, மற்றவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு பிடிவாதம்ன்றது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டா நல்லது. இவங்க வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் வேணுமோ, அது எல்லாமே அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கிடைச்சிடும். ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். ஆராய்ச்சி துறை, கல்வித்துறை, கலைத்துறை, இதுல ஏதாவது ஒரு துறை இவங்க ஜாதக ரீதியா அமைது அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இவங்க சந்திப்பாங்க. இப்போ பாபகிரக சம்பந்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒண்ணு லேட்டா குழந்தை பிறக்கும், அல்லது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், அல்லது பொம்பளை பிள்ளையா பிறக்கும், அல்லது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலுமே கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த வகையில குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சூரியன் பாவகிரக சம்பந்தத்தோட அதிகமா இருந்துட்டான், படிப்புல கண்டிப்பா தடை ஏற்படும். இவருடைய பிடிவாதத்தினால, தான் என்ற அகந்தையினால உறவுகள் சார்ந்த வகையில பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். காதல் பாத்தீங்கன்னா காணல் நீர் காதல் பிரச்சனை சிக்கலோடைய தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அது நல்ல காதலா இருந்தாலும் சரி, கள்ள காதலா இருந்தாலும் சரி, எந்த காதலா இருந்தாலும் அப்படித்தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எதிரிகள் சார்ந்த வகையில எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் சரி இவங்களை ஜெயிக்க முடியாது. இவங்க கிட்ட போட்டி போட்டு மற்றவங்க ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பெரிய துரோகி எதிரிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் இவங்க கிட்ட போட்டி போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் தோக்குற மாதிரி தெரிஞ்சாலும் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. அரசியல் சார்ந்த வகையில இவங்களுக்கு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வருதுன்னா சட்டம் சார்ந்த வகையில இவங்க பக்கம் தான் ஆதரவு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சமுதாயத்துல பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சூரியன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் சமுதாயத்துல பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஹெல்த் சம்பந்தப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்ணு, வயிறு, ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலுமே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிமையான மனசா இருக்கும். பலகீனமான மனசு இவங்களுக்கு இருக்காது எப்பவுமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க எங்க இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நாம மரியாதை கொடுத்தோம்னா இவங்க நாம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா எதிரிகளை மறைமுகமான தாக்க மாட்டார், நேரடியா சவால் விட்டு ஜெயிப்பார். கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எதுல சிக்கினாலும் சரி தன்னம்பிக்கையோட செயல்பட்டு அதை ஜெயிப்பார். ஆனா பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? பாபகிரகம் அப்படின்னா சூரியன் ஒரு பாபகிரகம் தான். மொத்தம் 5 பாபகிரகங்கள். அதுல பாத்தீங்கன்னா அடுத்ததா சூரியனுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய், சனி, ராகு, கேது. பாபகிரக சம்பந்தம் அதிகமா பலமா வந்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய பிடிவாதத்தினாலையும் கோபத்தினாலையும் வாழ்க்கையில அதிகமா சிக்கல்களை சந்திப்பாங்க.
இப்படி பாவகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. சூரியன் அங்க ஒரு பலமா இருந்துட்டார் அப்படின்னா கடன் சார்ந்த விஷயத்துல பெருசா பிரச்சனையே உங்களுக்கு வராது. பொதுவாகவே சொல்லணும்னா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாலே எதிரிகள் இவர்கிட்ட தோத்து போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. எவ்வளவு பெரிய போட்டி வந்தாலும் அதுல ஜெயிச்சிருவாங்க. அரசியல் வகையில ஒரு உதவி அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் வேலை அதிகமா செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். அதனால ஹெல்த் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா வரும். தான்ற ஒரு அகந்தையை குறைச்சுக்கிட்டா வாழ்க்கையில சிக்கல்களை குறைச்சுக்கலாம். சூரியன் 6ஆம் பாவகத்துல அதிகமா பலமா இருந்துட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பலம் குறைவா இருந்துட்டா அந்த சிறப்புன்றது குறைவா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்ததா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரிய பகவான் இருந்தா எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த அதிகாரத்தை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அல்லது 7ல சூரியன் இருக்கிறதுனால அதிகாரம் பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு இவங்க வெளிநாடு போவாங்க, அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்களால இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்றது வாழ்க்கையில இருக்கும். சமூகம் சார்ந்த வகையில இவங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அதுக்கு குறையே இருக்காது எப்பவுமே. இவங்களுக்கு தொழில் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா வியாபாரம் சார்ந்ததோ அல்லது அரசு சார்ந்த வேலையோ உத்தியோகமோ அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ அல்லது கவர்மெண்ட் போஸ்டிங்ல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிற மாதிரி ஜாதக ரீதியா அமைப்பு இருந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இவங்க வாழ்க்கையில பார்ப்பாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த அவங்க குடும்பத்து வகையில அதிகமான ஒரு லாபம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஆனா பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னு வைங்களேன், லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்து பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? கல்யாண வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ஈகோ பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். நானா நீங்க அப்படின்ற ஒரு போட்டி இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவிக்கு ஹெல்த் பாதிப்புன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிக்கலை கண்டிப்பா வாழ்க்கையில இவங்க சந்திச்சே ஆகணும். கல்யாணம் லேட்டா நடக்கும், இல்ல சீக்கிரமே நடந்துருதா பொருளாதாரத்துல மேல வரவே முடியாது. கல்யாணம் லேட் ஆகாம சீக்கிரம் நடந்துருச்சா கருத்து வேறுபாடு அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த வகையில கல்யாணம் ஒரு நல்ல தடப்புடலா நடக்கிற மாதிரி தான் நடக்கும் அதிக பேருக்கு தெரிஞ்சு. இந்த சூரியன் ஹீட்டான கிரகம், நெருப்பு கிரகம். அதனால என்ன ஆகும், குடும்பம் சார்ந்தவர்களை எப்பவுமே சண்டை சச்சரவுன்றது இருந்துட்டு தான் இருக்கும். ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில இவங்களுக்கு அடிக்கடி வரும், அல்லது ஒரு தடவையாவது வரும், வராமல் இருக்காது. ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூலம் ஹீட்டுனால இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஆனா இவங்க என்னதான் சமுதாயத்துல ஒரு மதிப்பு அப்படின்றது இருந்தாலும் உறவுகள் சார்ந்த வகையில சுயமரியாதையை எதிர்பார்க்கறதுனால சண்டை சச்சரவு வந்துகிட்டு இருக்கும். சுயமரியாதையை எதிர்பார்க்கறது ரொம்ப அவசியம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கையில வேற லெவல்ல இருப்பாங்க. இந்த 7ல சூரியன் இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில சிக்கல்ன்றது இருக்கும். வரக்கூடிய கணவன் மனைவி ஒரு அதிகார மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும். வெளிநாடு போனாலும் சரி, அல்லது அங்க உள்ளவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கம் சமுதாயம் சார்ந்த வகையில அந்த சூரியன் பாதிக்காமல் இருந்தால் நல்ல நிலைமையில இருப்பாங்க. அடுத்ததா லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ஹெல்த்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹீட்ன்றது அதிகமா இருந்துட்டு இருக்கும். உடம்பு சூடான உடம்புன்னு சொல்ற மாதிரி. இவங்க வாழ்க்கையில அடிக்கடி எதிர்பாராம திடீர்னு ஏதாவது ஒரு வியாதிகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நோய் பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 8ஆம் பாவகம் 6, 8 சம்பந்தப்பட்டு தசபுத்தி நடந்துச்சு அப்படின்னா பலமா சம்பந்தப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் போகும்.
தசாபுத்தி மோசமாகும் போது கண்டிப்பா விபத்து அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இவங்க ஹெல்த் சம்பந்தமா இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் டக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இவங்க ஒரு ரகசியமாவே ஒரு சில விஷயங்களை கையாளுவாங்க. இவங்க வாழ்க்கையில வாழ்நாள் முடிகிற வரைக்குமே ஒரு சில விஷயங்களை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு தான் திருப்பங்கள் வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா இவங்களுக்கு திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா துக்கமாயிருவாங்க. திடீர்னு துக்கமா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அடுத்தவங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணம் இவங்க வாரிசு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பிஎஃப் பணம், ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவாங்களே, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்துல வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது சார்ந்த வருமானம். இது சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம திடீர் லாபம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். திடீர் லாபம் இருந்தாலும் தசாபுத்தி மோசமானா அது திடீர்னு இழக்கக்கூடிய காலகட்டமும் வரும். தசாபுத்தி ரொம்ப மோசமானதான். கல்யாண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த வகையில எப்பவுமே ஏதாவது ஒரு சவால் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட ஒன்னும் அதிகாரம் அதிகமா பண்ணுவாங்க, அல்லது சுயமரியாதையை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப 8ஆம் பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகசியத்தை சொல்லக்கூடியது, குறிக்கக்கூடியது. அப்போ இந்த அறிவு சார்ந்த வகையில மாந்திரிகம், தாந்திரிகம், ஜோதிடம், எந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றது, விஞ்ஞானிகள், இது சார்ந்த வகையில இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஜாதக ரீதியா இது சார்ந்த வகையில தொழில் அமைதுன்னா அதுல மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் ஒருவேளை பலமா இருந்துட்டாரு 8ஆம் பாவகத்துல அப்படின்னா இவங்க ஓரளவு அதிகாரத்தை இவங்க செலுத்தலாம். அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை வர்க்கத்தினால கண்டிப்பா ஒரு பெனிஃபிட், பிரயோஜனம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதர் மூலமாவும் இவங்களுக்கு ஆதாயம் அப்படின்றது இருக்கும். தர்ம சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அதிகமா நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. மேல் படிப்பு சூப்பரா அவங்க படிக்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றது இவங்க மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு 9ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தந்தையினுடைய ஒரு சில குணங்கள் அப்படியே இருக்கும். இவங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பாக்கியம், 9ஆம் பாவகம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதனாலே என்ன ஆகும், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அதோட சேர்த்து அதிகாரத்தன்மையை அதிகமா கொடுத்துரும். தந்தை வழி ஆதரவு அப்படின்றது நல்லா இருக்கும். தந்தையினாலையும் ஆதரவு அப்படின்றது இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும், அப்பாவோட கருத்து வேறுபாடு வந்துடும். அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில ஆதரவு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க அரசியல் சார்ந்த வகையில இருக்கலாம். அப்படி இல்லாமலே போனாலும் அது சார்ந்த வகையில உள்ளவங்களோட பழக்க வழக்கம் இருக்கும். அதனால பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம். இப்ப இவங்க ஒரு ஆசிரியரா இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டக்கூடிய தொழில், இப்ப இந்த ஜோதிட தொழில் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அது சார்ந்த துறைகள்ல ஒரு லீடர்ஷிப்போட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். உதாரணமா ஒரு ஜோதிட துறையில இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு சங்கம் நடத்துறாங்கன்னா அதுல இவரு தலைவரா இருக்கக்கூடிய அந்த தலைவர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா அந்த நீதி, நேர்மை, நியாயம் அந்த சிந்தனை அதிகமாவே இருக்கும். நேர்வழியில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சார்ந்த துறைகள்ல அதிகமான ஒரு ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்க ஒரு புனித யாத்திரை வாழ்க்கையில போறது கண்டிப்பா இவங்களுக்கு நடக்கும். மத நம்பிக்கை ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு.
இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியா அரசாங்க உத்தியோகமோ அல்லது அரசியல் துறையில இருந்தாலோ அல்லது நீதித்துறையில இருந்தாலோ அல்லது கல்வித்துறை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா அதுல ரொம்ப 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 சூப்பரா செயல்படுவாங்க. அதனாலேயே அவங்க வாழ்க்கையில அதிகமான விஷயங்களை சாதிப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டமான இதுன்னு தான் சொல்லலாம். என்னதான் காரக பவன் ஆசின்னு சொன்னாலும் 9ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. ஆனா அங்க பாவகரக சம்பந்தம் அதிகமா வந்துடக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆகும்? எப்ப பார்த்தாலும் அப்பாவோட கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும், அல்லது பிரிஞ்சு வாழ்ற மாதிரி இருக்கும். பாவகரக சம்பந்தம் அதிகமாயிருச்சுன்னா அல்லது சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் அங்க சேர்ந்திருந்தால். மதம் சார்ந்த விஷயத்துல அதாவது நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற. அது பகுத்தறிவுவாதிகிட்டையும் இருக்குது, இந்த சாமி ஜோசியம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் இருக்குது. நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற. ஆனா குறுக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கையோட இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல மதம் சார்ந்த விஷயத்துல இவங்க இருப்பாங்க. பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா 9ல இருக்கக்கூடிய சூரியனோட. உடல் நலம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தலைவலி, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் எரிச்சல் இதெல்லாம் அடிக்கடி இவங்க வாழ்க்கையில வரும். அடுத்ததா லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அரசு அரசியல் சார்ந்த வகையில ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இது இவங்களுக்கு இருக்கும். அதிகாரம்னா இப்ப அந்த துறையில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கு பழக்கமானவங்க அந்த துறையில இருக்காங்கன்னு வைங்களேன். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழக்கமானவங்க இருந்தாலுமே ஒரு தன்மையா கேட்பாங்க. ஆனா இவங்க எப்படி தெரியுங்களா? தனக்கு தெரிஞ்சவன் பழக்கமானவன் தான் அரசு அரசியல் இருக்கானா ரொம்ப அதிகாரமாக எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த வகை அமையுது அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில உண்டு. படிப்படியா பதவி எல்லாம் கிடைச்சி மிகப்பெரிய ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு குடும்பத்திலையும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி எப்பவுமே ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை என்றது இவங்களுக்கு இருக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சட்டத்துறை, அரசு துறை, மருத்துவம் சம்பந்தப்பட்டது எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் பெரிய லெவல்ல இருக்கிறது. இது சார்ந்த வகையில ஜாதக ரீதியா தொழில் அமைது அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க எங்க இருந்தாலும் சரி தன்னுடைய சிந்தனை தன்னுடைய முடிவுல தான் செயல்படும் அப்படின்ற ஒரு இதுலதான் இவங்க இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்களாம் தன்னுடைய திறமையினாலும் உழைப்பாலையும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்குன்னா அதனாலையும் வருமானம் அப்படின்றத அதிகமா பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அரசியல் சார்ந்த வகையில போகணும், அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசை புத்தியை பொறுத்துதான் அமையும். அப்படி அதுல இல்லாம போனாலும் ஒரு சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடியது ஏதோ ஒரு வகையில செய்யக்கூடியவங்களா இவங்களா இருப்பாங்க. தந்தை வழியில ஒரு ஆதரவு, தந்தையோட உதவி, தந்தையினால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை பாவகிரக சம்பந்தம் பலமா அதிகமாயிருதுன்னு வைங்களேன், லக்னத்துக்கு 10ல சூரியன் வந்து இவங்களுக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா தான்ற அகந்தை அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. தனக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அல்லது லேபர் வேலை பார்த்தாலும் சூப்பர் விஷயத்த எப்பவுமே ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். பாவகிரக சம்பந்தம் அதிகமான குடும்பத்துல தந்தையோட கருத்து வேறுபாடுன்றது இருக்கும். அப்படி பாவகிரக சம்பந்தம் இன்னும் பலமா அதிகமாயிடுச்சுன்னா தொழில் சம்பந்தப்பட்டதுலையும் சரி, சொந்தமா தொழில் பண்ணாலும் அல்லது பதவியில இருந்தாலும் சரி எப்பவுமே சிக்கலை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்ததா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ எதெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் அடைஞ்சே தீருவாங்க. அப்படி அடையிறது அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் அடைவாங்க. அதுக்காக லக்னத்துக்கு 11ல சூரியன் இருந்தா ஆசைப்படுறதெல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்க ஜாதக தகுதிக்குள்ள நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே அடைஞ்சே தீருவீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் அரசியல் சார்ந்த வகையில இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து அவங்க மூலமா அதிகமா வாழ்க்கையில லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க.
இந்த லாபம்ன்றது காசு பணம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சுக்கிறதையும் குறிக்கும். அரசு அரசியல் சார்ந்த வகையில உதவியும் கிடைக்கும். அவங்களால மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுற மாதிரியும் இவங்க வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றதும் இருக்கும். தந்தையினால லாபம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கையில வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் சார்ந்த துறையில இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால இவங்களுக்கு பேர் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். இவங்க பெத்த பிள்ளைங்களை நினைச்சு இவங்க பெருமைப்பட்டுக்கலாம். போட்டி சம்பந்தப்பட்டது எதுல போட்டி போட்டாலும் சரி இவங்க தான் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சுய முயற்சினாலதான் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க சப்போர்ட்டை விட சொந்த முயற்சினால சுயமா முடிவு பண்ணி செயல்படுறதுனாலயே அதிகமான ஒரு வெற்றியை இவங்க அடைவாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பும் வரும். அதெல்லாம் தசா புத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா வரும். ஆனா பாவகிரக சம்பந்தம் பலமா வந்துருதுன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? நண்பர்கள் சார்ந்த வகையில, உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில அப்பப்போ மனஸ்தாபங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இந்த பாபகிரக சம்பந்தம் அதிகமாச்சு அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு ஆணவம், அகந்தை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால என்ன ஆகும்? சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அதிகமான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஹீட்டு உடம்பா தான் இருக்கும். ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வரும் வாழ்க்கையில. அடுத்ததா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனசாட்சியோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி மனசாட்சி இல்லாம மனசாட்சிக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களாதான் இவங்க இருப்பாங்க. அதிகமா தனிமையில இருக்கணும் அப்படின்ற ஒரு தனிமையை தான் விரும்புவாங்க. தனிமையில் இனிமை காணக்கூடியவர்கள் இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கக்கூடியவங்க. கூட்டு குடும்பமாவே வாழ்ந்தாலும் இவங்க தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். தனிமையில வாழத்தான் அதிகமா விரும்புவாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த வகையில செலவுகள் அதிகமா தான் இருக்கும். இப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம், ஒரு டாக்குமெண்ட்ஸை வாங்கணும், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், மற்றவங்களுக்கு ஆகிற செலவை விட இவங்களுக்கு செலவு அதிகமாகும். தசாபுத்தி மோசமானா என்ன ஆகும்? அரசு அரசியல் சார்ந்த வகையில கோர்ட் கேஸ் வம்பு வழக்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். இவங்களுக்குலாம் அரசு வேலை கிடைக்குதுன்னா அது சார்ந்த வகையில ஏதாவது ஒரு சிக்கல்ன்றது வரும். அதனால கவனமா இருந்துக்கணும். லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமேனா அந்த தசாபுத்தி ஒத்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கண்டிப்பா இவங்களுக்கு உண்டு. அப்படி வெளிநாட்டுக்கே போகலையா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகமா பழக்கம் உள்ளவங்களா இவங்களுக்கு இருப்பாங்க. வெளிநாட்டுல ஒண்ணு படிப்பாங்க, இல்லைன்னா வேலை பார்ப்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இவங்களுக்கு அமையும். அது தசாபுத்தி ஒத்து வர்றவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா எனக்கு லக்னத்துக்கு 12ல இருக்குது, நான் வெளிநாட்டுல போய் படிக்கல, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. ஆனா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு ஒரு பழக்க வழக்கம் கண்டிப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ல சூரியன் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய நலன் அப்படின்றத கூட பார்க்காம அடுத்தவங்களுக்காக அதிகமா தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில சில நஷ்டங்களை, கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவங்களா தான் இவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பா வகையில ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், இல்லைன்னா பிரிவினை அப்படின்றது இருக்கும். அது இல்லாம இருக்காது. உடல்நிலை சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா கண்ணு, தலை, அடுத்தது தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறது, இது சார்ந்த வகையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. தியானம் சார்ந்த வகையிலையும் அதிகமா ஒரு ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு தியாகம் அப்படின்ற ஒரு குணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். மறைமுக எதிரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோகிகள் இவங்களுக்கு இருப்பாங்க.
அவங்களால அப்பப்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும், ஆனா பெரிய அளவுல பாதிக்காது. இந்த அரசு அரசியல் சார்ந்த வகையில ஏதாவது பண்றாங்கன்னா பொறுமையா இருந்து பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடு அது பிரச்சனையில கொண்டு போய் விடும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்பவும் சரி, அந்த தனிமை, தனியா வாழ்ற மாதிரியான ஒரு ஃபீல் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒண்ணு பிறந்த ஊரை விட்டு வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் நேரடியா கிடைக்காது, மறைமுகமா அடுத்தவங்க பாராட்டுறது, பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்படிதான் இருக்கும். சமுதாயத்துக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல அந்த பேர் புகழ் அந்தஸ்து வராது. தசாபுத்தி நல்லா இருந்தா அது கண்டிப்பா நேரடியாவே வந்துடும். இல்லைன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மறைமுகமான ஒரு பேர் புகழ் அந்தஸ்து தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி இருக்கும், திறமை இல்லாம கிடையாது, இவங்களுக்கு திறமை பயங்கரமா இருக்கும் நிறைய விஷயத்துல. ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாமல் போயிடும். தசாபுத்தி ஒத்து வந்தா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். இப்போ சூரிய பகவான் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். இதுல சொன்ன எல்லா பலனும் எல்லாத்துக்கும் சரியா இருக்குமானா இருக்காது. இதை ஃபர்ஸ்டே சொன்னதா இருந்தாலும் நீ சொல்றேன். ஆனா அதுல 1-2 பலன்கள் இல்லாமல் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? அந்த சூரியன் இருக்கக்கூடிய பலம் பலவீனம், அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து, முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா லக்னத்துல சூரியன் இருக்கிறதுக்கு நல்ல பலனும் சொல்லியிருக்கோம், கெட்ட பலனும் சொல்லியிருக்கோம். அது சூரியன் மட்டும் இருந்தால் அதிகமா இருக்கும் அந்த பலன்கள். அல்லது சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் லக்னத்தை சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல சொன்ன பலன்கள்ல 1-2 தான் இருக்கும் சரியா இருக்கும், எல்லாம் வேணா சரியா இருக்காது. ஏன்னா லக்னத்துல சூரியனோட எந்த ஒரு சுபகிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருந்தா நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் 9ஆம் பாவகத்திலையும் சூரியனோட சுபகிரகம் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிடையாது. 10ஆம் பாவகத்திலையும் அதே மாதிரிதான் சூரியனோட சுபகிரகம் சேர்ந்து இருக்க கூடாது. இதுல முக்கியமா பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் பலன்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.